வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். உமன்ஸ் ஐபிஎல்ல 6வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் யூபிக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சோட போட்டோ போட்டுருவோம். பிச் வந்து என்ன மாதிரி இருக்கு, அதோட பவுண்டரி லைன், அதோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொஸ்டின் ஆன்சர் கேட்கற மாதிரி இன்னைக்கு யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே போடாம ஒரே ஒரு பிளேயர் வச்சு வின் பண்றது தான் டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற மெத்தட். ஸோ அதுக்கான டீம்ஸ் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சின்னசுவாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேசிங் பிட்ச் தான். அது என்னதான் இருந்தாலும், ஏன்னா டியூ ஃபேக்டர் வந்து கண்டிப்பா இருக்கும். நானே ஒரு டைம் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போதே எனக்கு பார்த்துருக்கேன். ஸோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா பனி விழும். அதுவும் குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பெருசா பவுலர் வந்து நினைச்ச மாதிரி பவுல் பண்ண முடியாது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்ல பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜாவே இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் நடத்திருக்காங்க. இந்த 4 மேட்சோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் எம்ஐ வர்சஸ் டிசி மேட்ச் வந்து எம்ஐ வந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாலும் கடைசி வரைக்கும் போராடி தான் வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் வந்து 7 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட். ஆர்சிபி வெர்சஸ் யூபி மேட்ச் வந்து மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ண ஒரே டீம் இந்த சீசன்ல அவங்க தான். 2 ரன் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபாஸ்ட் 7 ஸ்பின்னர் 4. இங்க ஃபாஸ்ட் 1 ஸ்பின்னர் வந்து 12 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அடுத்து ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்சும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்த ஃபர்ஸ்ட் 170 பிளஸ், இங்க 150 பிளஸ், இங்க 120 பிளஸ்னு வந்து ஸ்கோர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஃபாஸ்ட் 6, ஸ்பின்னர் வந்து 7. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ண எம்ஐ வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து யூபி வெர்சஸ் டிசி வந்து பாத்தீங்கன்னா அங்கே 120, இங்க 110 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கோர் கம்மியாயிட்டு ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 5 அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டிசி வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ண கிடையாது. நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பா நீங்க கொடுங்க. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல வந்து மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மும்பைக்கு ஃபேவராவும் கொடுங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மும்பை இந்த பிட்ச்ல வந்து 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2மே பாத்தீங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய டிசியும் வின் பண்ணிருக்காங்க, குஜராத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 4 மேட்ச் நடத்திருக்காங்க. ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150 தான் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 169 2 இன்னிங்ஸ், 189 2 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா மும்பை 173 6. லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா யூபி 119 அடிச்சிருக்காங்க. ஆவரேஜா ஒரு 150 தான் ஸ்கோர் அடிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்புல டீம் செட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ டீம். ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ போடும்போது சொன்னேன், 11 பிளேயர் செலக்ட் பண்ற வேண்டிய இடத்துல 11 பிளேயரும் பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க ஆப்போனன்ட்டும் சேமா போடலாம், கேப்டனும் சேமா போடலாம். வைஸ் கேப்டன் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் டிஃபரன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா இதாகி நீங்க வின்னா லாஸ் ஆங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது வைஸ் கேப்டன் மட்டுமே இருக்கும். இல்ல அப்படின்னா 2 பேரும் 10 பிளேயரும் சேமா போட்டிருப்பீங்க, கேப்டனும் சேமா போட்டிருப்பீங்க, வைஸ் கேப்டனும் சேமா போட்டிருப்பீங்க. அந்த 11வது பிளேயர் தான் உங்களோட மேட்ச்ல வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு. நீங்க எந்த சேனலை வேணாலும் பாத்துக்கோங்க, சேமா டீம் போட்ட மாதிரி தான் இருக்கும். உமன்ஸ் மேட்ச்னால அப்படிதான். ஸோ ஸ்மால் லீக் பிளே பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் விளாண்ட பிளேயர்ஸே தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இது ஒரு கான்செப்ட்ல போகும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெடிக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே பண்ணலாம். அதாவது எம்ஐயை பொறுத்த வரைக்கும் மேத்யூஸ், எஸ்திகா, அடுத்து நட்சேவியர், கவுரு, அமிலா கெர்ரி, இந்த 5 பேரும் பாத்தீங்க அப்படின்னாலே இந்த டீம்ல வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆடுறாங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து இஸ்மாயில். இந்த 6 பேர் மட்டும்தான் மும்பைல வந்து மாத்தி ஆடுவாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல ஒரு பிளேயர் பெருசா ஆட மாட்டாங்க, இன்னொரு பிளேயர் ஆடிடுவாங்க. இந்த 6 பிளேயருக்கு மட்டுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். மேத்யூஸ் பாருங்க, முதல் மேட்ச் ஃபிளாப் ஆன ரிசல்ட். ஆனா 2வது மேட்ச் வந்து 7 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்துட்டாங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. எஸ்திகா ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா ஸ்கோர் பண்ணாங்க, 2வது மேட்ச் வந்து ஃபிளாப் ஆன ரிசல்ட். நட்சேவியர் 2 மேட்சுமே 19 ரன் பிளஸ் 2 விக்கெட் 2வது மேட்ச் ஸ்கோர் பண்ணாங்க. கவுர் வந்து சம ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. அமிலா கெர் அதை விட ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் பண்றாங்க. அண்ட் இஸ்மாயில் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுல வந்து இந்த 6 பேருமே உங்க ஆப்போனன்ட் டீம்ல கண்டிப்பா இருப்பாங்க.
கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னரை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இந்த இவங்களையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூஜா வெஸ்ட்ரேக்கரையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு பேருமே ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க சேஃபா போடணும்னா அந்த 6 பேரோட போய்க்கோங்க. ஏன்னா பூஜா வெஸ்ட்ரேக்கர் பாத்தீங்கன்னா 2 ஓவர் தான் அதிகபட்சமா பவுல் பண்றாங்க. இவங்க வந்து லாஸ்ட் சீசன்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண எம்ஐக்கு வந்து நல்ல அதிக விக்கெட் எடுத்து கொடுத்த பிளேயர். இந்த சீசன்ல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல 4 ஓவர் தான் பவுலிங் பண்ணிருக்காங்க. விக்கெட் வந்து பெருசா எடுக்கல. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சேஃபா போகணும்னா இந்த 5+1 6 பிளேயர் ட்ரம்பிக்கா இந்த 2 பேரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூபி டீம் வந்து 2 மேட்ச் ஆடி 2மே தோத்துருக்காங்க. சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத டீம் தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது மெக்ராத்துக்கு. ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு அவங்க கிட்ட. எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹாரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த 2வது இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க ஹாரிஸை வச்சுக்கலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா வச்சுக்கலாம். இந்தியன் ஆல்ரவுண்டர் பேட்டிங் பிளஸ் பவுலிங் வச்சிருக்காங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னரா வந்து எகல்ஸ்டோன் இருக்காங்க. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலராகவும் இருக்கிறாங்க. சில டைம்ல பேட்டிங்குமே ஆடுவாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளேயர் 1 2 3 4 நீங்க ஆல்மோஸ்ட் எம்ஏல இருந்து 6 பிளேயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர் போட்டீங்கன்னா 10 பிளேயர் ஆயிரும். 11வது பிளேயரா நீங்க வந்து ஹீலிய வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 11வது பிளேயரா அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஹைகோட கூட நீங்க 11வது பிளேயரா சூஸ் பண்ணலாம். ஏன்னா பவுலிங் பண்ணி மேபி விக்கெட் எடுக்கலாம். இல்ல அப்படி நமக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷ்ரவாத்தை கூட நீங்க வந்து 11வது பிளேயரா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 11வது பிளேயர் தான் இன்னைக்கு மேட்சோட டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல 10 பிளேயர் வந்து கன்ஃபார்ம் சேம். அந்த 11வது பிளேயர் வந்து நீங்க ஹீலிய போடுறீங்களா, சேவண்ட போடுறீங்களா, இல்லைன்னா ஹைகோட போடுறீங்களா, இல்லைன்னா நம்ம எம்ஐல பார்த்தோம் பூஜா வெஸ்ட்ரேக்கரை போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த 11வது பிளேயர் தான் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே உங்க ஆப்போனன்ட்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டீமை போட்டு வரதான் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதாவது இந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்திகாவை வந்து பிக் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். எம்ஐ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை வந்து பிக் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்திகாவுக்கு பேல ஒரு ட்ரம்ப் பிக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. நட்சேவியர், அமிலாக்கர், மெக்ராத், திபி சர்மா, இது போகையும் பாத்தீங்க அப்படின்னா மேத்யூஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும். அதனால நீங்க பாத்துக்கோங்க. ட்ரம்ப் பிக்கா இந்த 4 பேரையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், உமன்ஸ் மேட்ச் வந்து வேணும்னா நம்ம வந்து 6 GL டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ற டீம்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனா உங்களுக்கும் உங்க ஆப்போனன்ட்டுக்கும் தோத்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 பாயிண்ட் அவ்வளவுதான் இருக்கும். இது மென்ஸ் மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே சேமா தான் இருக்கும். அந்த ஒரு பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து தீர்மானிக்கிறதா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க, யாராலையுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நட்சேவியரை போடவா, அமிலாக்கரை போடவா, மேத்யூஸை போடவா, மெக்ராத்தை போடவா, திப்தி சர்மாவை போடவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போய் அமிலாக்கர் பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங்கும் பண்றாங்க. நட்சேவியர் பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங் பண்றாங்க. மெக்ராத் பேட்டிங்கும் பண்றாங்க, பவுலிங் பண்றாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் கூட லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். 6வது உமன்ஸ் மேட்ச் எம்ஐ வெர்சஸ் யூபிக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.